80,000 டன் மிதக்கும் நகரம். இது சாதாரண கப்பல் இல்ல, அணுகுண்டு தாக்குதல் கூட தாங்கும் ஒரு ரகசிய திட்டம். அடுத்த 60 வினாடியில இதோட முழு உண்மையையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாரும் கடலுக்கடியில என்ன இருக்குன்னு தான் தேடுறாங்க. ஆனா ஒரு நாடு கடலுக்கு மேலேயே ஒரு ராட்சச மிதக்கும் தளம், ஃப்ளோட்டிங் பிளாட்ஃபார்ம் கட்டிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாம், சைனா ஒரு 80,000 டன் எடை கொண்ட நம்ம புது ஏர்கிராஃப்ட் கேரியர் அளவுக்கு பெரிய மிதக்கும் செயற்கை தீவை உருவாக்குறாங்க. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? இது ஒரு ஆராய்ச்சி நிலையம்னு சொல்றாங்க. இது வெறும் கப்பல் கிடையாது. இதுக்குள்ள கிட்டத்தட்ட 238 பேர் 4 மாசம் சப்ளை இல்லாம இருக்க முடியும். இவங்க தான் இதை அனைத்து வானிலை நிரந்தர ஆராய்ச்சி தளம்னு சொல்றாங்க. ஆனா இதை ஏன் இவ்வளவு பலமா, ஏன் அணுசக்தி தாங்கும் அளவுக்கு கட்டுறாங்க? இதோட உண்மையான நோக்கம் வெறும் ஆழமான கடல் ஆராய்ச்சியா இருக்குமா? அங்கதான் ட்விஸ்ட். இந்த தளத்தை கட்டுறதுக்கு ஒரு புது மெட்டா மெட்டீரியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்களாம். அதாவது ஒரு பெரிய குண்டு வெடிச்சாலும் அந்த ஷாக்கை ஒரு சின்ன அழுத்தம், அதாவது ஜென்டில் ஸ்குவீஸ் மாதிரி மாத்திடுமாம். அடடா, இது ஒரு பாதுகாப்பு முயற்சி மட்டுமில்ல, தென்சீன கடல் போன்ற சர்ச்சைக்குரிய பகுதிகளில் ரொம்ப தூரத்தில் மாற்ற முடியாத ஒரு பலமான இருப்பை, ரெசிலியன்ட் பிரசன்ஸை நிலைநாட்ட இது ஒரு ரகசிய ஆயுதமா பார்க்கப்படுது. நம்ம இந்திய பெருங்கடலோட பாதுகாப்புக்கு இது எந்த மாதிரி ஒரு சவாலா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சூப்பரா, ஆனா ரொம்ப ஆபத்தான டெக்னாலஜி. இந்த மாதிரி அதிநவீன கடல்சார் தொழில்நுட்பம், அதாவது அட்வான்ஸ்ட் மேரிடைம் டெக், உலக நாடுகளோட பலத்தை மாற்றி அமைக்கும் ஒரு பெரிய சக்தியா உருவெடுக்கும். 2028ல இது முழுமையா சேவைக்கு வரும்னு சொல்றாங்க. அதுக்குள்ள பல புதிய கடல்சார் சமன்பாடுகள் மாறும். ஒருவேளை இது ஒரு பெரிய ரகசிய ராணுவ தளமா இருந்தா இந்தியா இதை எப்படி எதிர்கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த அதிர்ச்சிகரமான செய்தியை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. இந்த மிதக்கும் நகரத்தை பத்தி வேற என்ன தகவல் உங்களுக்கு தெரியும்?